வரலாற்றுப் பக்கங்களில் எழுதப்படாத வீரத்தடத்தை தேடி பயணிப்போம். இது வீரத்தடம். நான் உங்கள் இன்பராஜ். நண்பர்களே, இன்னைக்கு நாம பார்க்க போற மாவீரன் ஒரு சாதாரண ஆள் இல்ல. ஈரோடு மண்ணுல பிறந்து கர்நாடகாவோட கித்தூர் சாம்ராஜ்யத்தையே தன் தோள்ல தாங்குன ஒரு தமிழ் தளபதி. அவர்தான் மாவீரன் சங்கொலி ராயண்ணா. ராயண்ணாவின் முன்னோர்கள் ஈரோடு பகுதியைச் சேர்ந்தவர்கள். பிழைப்புக்காகவும் போர் பயிற்சிக்காகவும் அவர்கள் கர்நாடகாவின் கித்தூர் பகுதிக்கு குடிபெயர்ந்தனர். ராயண்ணா பிறந்தது முதல் ஒரு போர் வீரனாகவே வளர்ந்தார். அவருடைய அபாரமான வாழ்வீச்சையும் உடல் வலிமையையும் பார்த்த கித்தூர் ராணி சென்னம்மா அவரை தனது படையில் ஒரு முக்கிய தளபதியாக நியமித்தார். ஒரு தமிழன் கர்நாடகாவின் ஒரு ராணிக்கு மிக நெருக்கமான தளபதியாக மாறியதுதான் அந்த காலத்தின் மிகப்பெரிய ஆச்சரியம். 1824 ஆங்கிலேயர்கள் கித்தூர் சாம்ராஜ்யத்தை ஆக்கிரமிக்க வந்தபோது ராயண்ணா முன்னின்று போரிட்டார். ராணி சென்னம்மா கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்ட பிறகும் ராயண்ணா சோர்ந்து போகவில்லை. அவர் ஒரு கொரில்லா மறைந்திருந்து தாக்குதல் படையை உருவாக்கினார். நள்ளிரவு நேரங்களில் ஆங்கிலேயர்களின் ஆயுதக் கிடங்குகளைச் சூறையாடுவது, அவர்களின் அலுவலகங்களை எரிப்பது என ராயண்ணா வெள்ளையர்களை தூங்க விடாமல் செய்தார். ஆங்கிலேய அதிகாரிகள் ராயண்ணாவின் பெயரைக் கேட்டாலே நடுங்கினார்கள். ஆங்கிலேயர்களால் ராயண்ணாவை நேருக்கு நேர் போரிட்டு பிடிக்கவே முடியவில்லை. கடைசியாக ராயண்ணாவிற்கு மிகவும் நெருக்கமான ஒருவருக்கு ஆசை காட்டி, ராயண்ணா குளித்துக் கொண்டிருக்கும்போது ஆயுதம் இல்லாமல் இருந்த சமயமாக பார்த்து தந்திரமாக கைது செய்தனர். 1831 ஜனவரி 26 நந்தகாடு என்ற இடத்தில் அவரை தூக்கிலிட முடிவு செய்தனர். தூக்கு மேடைக்குச் செல்லும்போதும், நான் மீண்டும் ஒரு வீரனாகப் பிறந்து இந்த மண்ணை மீட்பேன் என்று கம்பீரமாக முழங்கினார். இன்னைக்கும் கர்நாடக மக்கள் இவரை ஒரு கடவுளா கும்பிடுறாங்க. ஆனா ஒரு தமிழனா இவரோட கதை நம்ம ஊர்ல பல பேருக்கு தெரியல. இந்த தகவலை முடிஞ்ச வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. இது வீரத்தடம். நான் உங்கள் இன்ஃபராஜ்.